வணக்கம். எஸ் நியூஸ் இன்றைய முக்கிய செய்தி. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெளியிட்டார். மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் இடம்பெற்று உள்ளனர். இந்திய தேர்தல் ஆணைய உத்தரவின்படி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான கந்தசாமி அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் முன்னிலையில் வெளியிட்டார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபி, பவானிசாகர் ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 8,38,466 பேர், பெண் வாக்காளர்கள் 9,01,574, மூன்றாம் பாலினத்தவர்கள் 182 பேர் என மொத்தம் 17,40,222 பேர் உள்ளனர். எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு முன் 19,97,189 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவத்தில் முறையான விவரம் இல்லாதது, முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தற்போது 3,25,429 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நடந்த வாக்காளர்கள் சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட படிவங்களின் மூலமும் உதவி வாக்குச்சாவடி அலுவலர்கள் மூலம் நடந்த நேர்காணல் மூலமும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 3.94% 68,462 பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு தற்போது மாவட்டத்தில் 17,40,222 வாக்காளர்கள் உள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் நேரில் சென்று பார்வையிடலாம் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவின்படி ஈரோடு மாவட்டத்தில் 1/1/2026 நாளை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 ஈரோடு மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த பணிகள் நடைபெற்று நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 1,76,228 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலே மிக குறைந்த வாக்காளர் எண்ணிக்கை உள்ள தொகுதியாக இது இருக்கின்றது. அதேபோல் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 2,45,493 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த மாவட்டத்தில் மிக அதிகமான எண்ணிக்கை வாக்காளர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றார்கள். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 2,06,122 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் 2,12,084 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். பவானி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 2,21,393 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அந்தியூர் சட்டமன்றத்தை பொறுத்தமட்டில் 2,05,737 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் 2,37,581 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் 2,35,584 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 8,38,466 பேரும், பெண் வாக்காளர்கள் 9,01,574 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 182 பேருமாக மொத்தம் 17,40,222 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் காரணமாக 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கடந்த 19/12/2020 அன்று நம்முடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் ஈரோடு மாவட்டத்தின் 983 வாக்குச்சாவடி அமைவிடங்களில் அமைந்துள்ள 2,379 வாக்குச்சாவடிகளிலும் கடந்த 27/12/2025 அன்றும் 28/12/2025 மற்றும் 3/4/1/2026 ஆகிய நாட்களில் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம்கள் சிறப்பாக நடைபெற்றது. அந்த சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட சேர்த்தல், நீக்கல் மற்றும் முகவரி மாற்றம், ஆதார் எண் திருத்தம், பதிவு திருத்தம் போன்ற வாக்காளர் கோரிக்கைகள் நிறைவேற்றும் பொருட்டு படிவங்கள் பெறப்பட்டு அவை அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் அவருடைய பெயர்கள் நீக்கவோ சேர்க்கவோ செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் 2026 வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்தின் காலகட்டத்தில்
மொத்தம் 70,184 பெயர் சேர்த்தல் படிவங்களும் 1,722 பெயர் நீக்கல் படிவங்களும் 31,558 திருத்தங்கள் தொடர்பான படிவங்களும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் 13,220 வாக்காளர்கள் மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியலில் 21,226 வாக்காளர்கள் என மொத்தம் 34,490 முதல் முறை வாக்காளர்கள் 18 வயதை நிறைவடைந்தவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றனர். அதன் மூலமாக நம்முடைய 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு தேர்தல் நடத்தப்படும். அதே போல நம்முடைய நாமினேஷன் செய்வதற்கான கடைசி நாள் வரைக்கும் இன்னுமே பேர் யாரும் விட்டு போயிருந்தாங்கன்னா அதை பேர் சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படும். தேவையான அப்படி விடுபட்டிருந்து யாராவது விடுபட்டிருந்ததுன்னா அதே போல் இந்த வாக்காளர் பட்டியல் வந்து சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வந்து நம்ம வெளியிடுவோம். இணையதளத்தில் இருக்கிறது. அதே போல் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் வழங்கப்படும். அப்போ அதை முழுமையாக நீங்கள் ஆய்வு செய்து யாராவது பேர் விட்டு போயிருந்தனா அதையும் நீங்கள் சேர்ப்பதற்கு வந்து படிவம் 6 கொடுத்தீங்கன்னா அவங்களோட பேரையும் சேர்க்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு மிக அருமையாக ஒத்துழைப்பு தந்த அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்த BLA 1 அவர்கள் தான் எங்களுக்கு வந்து BLA 2 அவர்களை நியமித்து தருகிறார்கள். அதே போல் வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான BLA 2 எங்களுடைய ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலையிலும் அந்த BLA 2 வந்து அவரோட தோளுக்கு தோள் நின்று அவர்கள் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தில் மிக அருமையாக ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.